மார்ச் 25. புனித தீஸ்மாஸ். ஆண்டவர் இயேசுவோடு சிலுவை சுமந்து வந்த 2 குற்றவாளிகளுள் ஒருவர்தான் தீஸ்மாஸ். ஆண்டவர் இயேசு கொல்கத்தா மலையில் சிலுவையில் அறையுண்ட பொழுது வலப்புறம் சிலுவையில் கட்டி வைக்கப்பட்டார் தீஸ்மாஸ். ஆண்டவர் இயேசுவின் இடது புறத்தில் சிலுவையில் கட்டி வைக்கப்பட்ட குற்றவாளி ஆண்டவர் இயேசுவை பழித்துரைக்க தீஸ்மாஸ் அக்குற்றவாளியினை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குதானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தார். சிலுவையில் தொங்கியபடியே தான் செய்த தவறுகளை எண்ணி வருந்திய தீஸ்மாஸ் ஆண்டவர் இயேசுவிடம், இயேசுவே, நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்று கூற, ஆண்டவர் தீஸ்மாஸிடம், நீர் இன்று என்னோடு வான்வேற்றில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் இயேசுவோடு பேசி அவரிடம் தான் செய்த குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்ட தீஸ்மாஸ் ஆண்டவரோடு விண்ணகம் சென்றார். அன்று யூதர்களும் யூத படை வீரர்களும் பழித்துரைத்த ஆண்டவர் இயேசுவை மெசியா என்று கண்டு கொண்டு நம்பிக்கை கொண்ட தீஸ்மாஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித தீஸ்மாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.